சின்ன பொண்ணு உன்னை எங்கெல்லாம் தேடுற? கூத்து வீடு, தோப்பு, மாரியாத்த கோயில், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் விடாம அம்புட்டு இடமும் தேடி இருக்கேன். எதுக்கு? எதுக்கா? இங்க விளையாடுறதுக்கு அம்புட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருக்கேன். பேசுறிய கிண்டலா? வா போலாம். நாச்சியாரமான தேர்தல் அணிக்குது, வெறும் பானை சின்னமா போகுது. அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு ஊர்க்கார மாலையெல்லாம் போட்டு உடைச்சிருச்சு. அந்த நாச்சியாரமா பானையா வாங்கி கொடுக்குறாங்க. சரிதான், உள்ள உடைக்க ஆத்தா புது பானையா வாங்கி கொடுக்க ஏதோ வேண்டுதல் போல இருக்கு. இருக்கு என்ன தெனாவிட்டு இருந்தா எங்க முதலாளி சன்னாசி தோப்புல இப்படி மாங்காயை திருடுவீங்க? சரியா, நீ கூட தான் சந்தையில போய் மாங்காய் வித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது இடையில ஒரு மட்டும் வீட்டுல தள்ளிட்டு போறேன். அது மட்டும் திட்டு இல்லையா? என்ன திமிரா பேசுறான் பாத்தியா? பிச்சை சொத்தை திங்கும் போதே இவனுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா? நீ கூட தான் சன்னாசி சொத்தை திங்கிற. ஆவுனா ஒரு கொம்பு எடுத்துட்டு அலையறிய. என்னைக்கா அடிச்சிருக்கே நீ? பாத்தியா என்ன பேசுறான்னு? இவெல்லாம் சம்பாரிச்சு சாப்பிட்டான்னா அவன் எங்கயா கஷ்டப்பட்டு வேலை பார்க்க போறேன்? அவனுக்கு தான் நேரத்துக்கு வடிச்சு போட்டு அந்த சின்ன பொண்ணாத்தா நாச்சியா இருக்கால. என்னமோ நீ பெருசா வடிச்சு கொட்டுற மாதிரி வருத்தப்பட்டுக்கிறியா? டேய், முதலாளி வரட்டும், உண்டு இல்லைன்னு பாத்துறேன். அந்த சின்ன பொண்ணு ஓடிட்டா, அவ என் கையில கிடைச்சா. ஆமா, கிடைச்சாலும் கிடைச்சிருப்ப. என்னடா அதெல்லாம்? திருட்டு பசங்க எவ்வளவு மாங்காயை திருடித்தான் பாருங்க. சரி 2 அடி அடிச்சு துரத்து விடுங்க. ஐயோ, உங்களை அடிக்காத. சின்ன பொண்ணு சொன்னா கேட்டுக்க வேண்டியதா? ஏய் பசங்கள அடிக்காம அவுத்து விடுங்கடா. விரட்டுனா விரட்டு, ஆளுக்கு 10 மாங்காய் கொடுத்து விரட்டா. சின்ன பொண்ணு கேட்டா குடுத்துற வேண்டியதா? ஏய் பொண்ணு கேக்குதுல்ல, மாங்காய கொடுத்து அனுப்புங்கடா. ஆமா, நீ எதுல எடுத்துட்டு போற? பாவாடையில. பாவாடையிலையா? ஆமா. ஏய் சின்ன பொண்ணு பாவாடைய ரொப்பி அனுப்புங்கடா. சரிதாங்க. சின்ன பொண்ணு நான் எதுல வாங்கிக்கிறது? இந்தா. எனக்கு முடியா? முதலாளி எந்த பொண்ணை பார்த்தாலும் பணத்தை கொடுத்து கணக்க நேர் பண்ணிருவீங்க. இந்த சின்ன பொண்ணை மாத்திரம் விட்டு வச்சிருக்கீங்களா? அது என்ன கணக்கு? உருப்படி அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி அவளை எனக்கே சொந்தமாக்கிக்கணுங்கிற கணக்கு. நேரம் காலம் வரட்டும், அவ கணக்க நேர் பண்ணிடுறேன். சின்ன பொண்ணு, வாத்தா நாச்சியா இருக்கிட்ட மாங்காவ நான் கொடுத்தத சொல்லு. அது சரி, உங்க பேரை கேட்டாலே அந்த அம்மா கருணாகம் போல சேருது. இதுல நீங்க அந்த பொண்ணுக்கு மாங்காய் கொடுத்தத சொன்னா அந்த பொண்ணு அந்த அம்மா அடிச்சே உண்டு. உனக்கு அறிவு இருக்கா? சூடு சொன்ன இருக்கா? மான ரோஷம் ஏதாவது இருக்கா? உன்னை கைய கால முறிச்சு போட்டதா சரிப்பட்டு வருவ. கேட்க ஆள் இல்லாம பொறுக்கியா சுத்துறான் அந்த சன்னாசி. அவன் தோப்புல போய் மாங்காய் தேட சொல்லுதா? ஏண்டா ஆயப்ப இல்லாத அனாதையா இருக்குன்னு வீட்டுக்குள்ள சேர்த்து சோறு போடுறோம் பாரு. என்ன சொல்லணும்? தலையெழுத்து. ஆமா, எல்லாத்துக்கும் என்ன திட்டு? ஓ முன்னு மட்டும் ஓவியமா? அதுவும் சேர்ந்தாலும் மாங்காய் திருடுச்சு, அதை திட்ட மாட்டேன்றியா? உனக்கு இருக்கிற குழப்பு ஊர்ல ஒருத்தருக்கு இல்லடா. இந்தா, ஏன் ஓடு கழி திட்டுறா? திட்டின என்னடி இப்ப? ஏன் திட்டின? தோப்பு கண்ணு போடு. டிடி வேண்டாண்டி. முடியாது, போடு. போடணுமா? சரி, 1 2 3 4 5. என்னால முடியாதுமா. காலெல்லாம் வலிக்குதுடி. என்னடி சிரிப்பு? இல்ல, தப்பு பண்ணது சின்னம்மா, தோப்பு கண்ணு போடுறது நீங்களா? அடி போடி. பொங்கி வர்ற பால ஒரு துளி பாஷாணத்தை போட்ட மாதிரி
இவன் என் வயத்துல தரிச்சப்பவே அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த மகராசம் பண்ணிய தப்புக்கு நான் இப்படி காலம் பூரா மூலியா இருந்து கஷ்டப்படுறேனே, அது மாதிரிதான் இதுவும். அங்கே பேச்சு தோப்பு கல்ல போடு. அடி போடி, என்னால முடியாது. இனிமே என்ன திட்டுவியா? மாட்டேன். அப்ப கணத்துல போட்டுக்கோ. தப்பு 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 தப்பு. சின்ன பொண்ணு, ஊர் உலகத்துல என்ன சொல்வாங்க? வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி லோலோன்னு தெரிய விடுறாலும் தப்பா சொல்லுவாங்கம்மா. நான் சொல்றத கேளுமா? அவங்க சொல்லுவாங்களே, நீ பேசியாக்கும். அப்புறமா சண்டே போடலாம். இப்ப சாப்பிட வர, அப்புறமா விளையாட போற. என்ன சொல்ற? கொண்டு செல்லம் என் ராஜா கழுவிட்டு பிடிங்க போங்க போங்க பிடிங்க புடிங்கய்யா புடிங்கய்யா பாருங்க துள்ளி துள்ளி வர்றோம் விடாதீங்க புடிங்க புடிங்கய்யா புடிங்க புடிங்கய்யா புடிங்கய்யா புடிச்சாச்சு புடிச்சாச்சு வெளிகளே சொல்லிடாத யோ டெய்லர் மணி நீதாயா புடி புடின்னு கூப்பாடு போட்ட. புடிங்கன்னா எதை வேணாலும் புடிச்சிடலாயா நீ எதுக்கு ஓடி வந்த கழுத என்னதுங்க? அதான் ஓடியாந்த, நீங்க எது ஓடியாந்தீங்க? 10 ரூபாய் ஓடுகாலிட்ட கொடுத்து ஊசி நூல் வாங்கிட்டு சொன்னேன் எடுத்துட்டு ஓடிட்டாயா ஓடுகாலி போயதே 5 ரூபா நோட்டை முழுக்க பார்த்தாலே ஊரை விட்டு ஓடிடுவேன். அவன்கிட்ட நீ ஏன் 10 ரூபா கொடுத்த? நீ பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அவனாவது 10 ரூபாய்க்கு ஊற விட்டு ஓடனா உன்கிட்ட 1 ரூபாய் காட்டினா போதுமே இருக்கிற நேரத்துல ஓடிட்டே இருப்பிய ஏன்டா ஊதுன சிரிச்சேன் சிரிச்சியா எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா ஏன் 10 ரூபா 10 வர்றானா அதுக்கு இல்லனே, என் கழுத பிள்ளையார் கோயில் கொலை வரைக்கும் தானே போவோம், அதுக்கப்புறம் திரும்பி வந்துரும்ல. ஏன் அப்படி பழக்கம் அப்படி. அண்ணே 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 எங்கட போறீங்க எங்கடா போற ஏடா பணத்தை ஏடா நீ கொடுத்த 10 ரூபாய் பட்டமா போக முடியும் இந்த பக்கத்து கிராம வரைக்கும் போலாம் போறேன் பெரிய பணம் அப்படியா பெரிய பணமா இதை விட பெரிய பணம் இந்தியாவில என்ன கண்டுபிடிக்கலடா பாத்தீங்களா ஐயா இப்படி அடிக்கடி ஊரை விட்டு ஓடி போயிடறான்னுதான் இவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாலே காலில் ஒரு கட்டையை மாட்டி விட்டான் அப்படி இருந்து இதை எடுத்துட்டு ஓடுறான் ஐயா எல்லாம் அந்த நாச்சியார் கொடுக்கிற செல்லம். நம்பாம அந்த ஓடுகாலி பேட்ட பணத்தை குடுத்தியா? இப்ப என்ன ஆச்சு? பணம் திரும்பி வந்துருச்சு எட்டி மிதிச்சிருவேன் மரியாதையா மிஷினை தூக்குறதோட நில்லு மிஷினை தூக்கி தூக்கி தான் இப்படி நான் சுருங்கி போயிட்டேன். சுருங்குடா சுருங்கு நாகப்பாம்பு மாதிரி சுருங்கி மாணிக்கத்தை கக்கு அதை எடுத்தாவது நான் பணக்காரன் ஆயிக்கிறேன் சரிதான், கதை கேட்க போறாப்புல இருக்கு. கதை கேட்க எங்கடா இன்னும் சின்ன பொண்ணு வரலையோன்னு பார்த்தேன். அதுக்குதான் வந்த. ஏதாவது கதை சொல்லு. இன்னைக்கு நான் உனக்கு பயங்கரமான கதை சொல்ல போறேன். ஆமா கிழிச்ச உன் வள்ளல் எனக்கு தெரியாதாக்கும். இப்படிதான் சொல்லுவேன், ஆனா கதையில ஒரு விவரமும் இருக்காது. ஏதாவது உருப்படியா நல்ல கதையா சொல்லு. நல்ல கதையா? அதுக்கு நான் எங்க போறது? சொல்லு. சரி விடு, ஏதாவது விட்டு கட்டி ஒரு கதையா நான் உனக்கு சொல்லிடுறேன். எந்திரி, பொழுது நல்லா விடிஞ்சு போச்சு. விடிஞ்சு போச்சு, எந்திரி. அதுக்குள்ளயா? என்ன ஒண்ணு தொடு தொடு. தோத்து போயிட்டியா? நீதான் இன்னைக்கு ஆத்தங்கர வரைக்கும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போனோம். சின்ன பொண்ணு, நான் தோத்து போயிட்டேன். சரி, நானே தூக்கிட்டு போறேன். நாச்சியாரமோ நாயா கட்டவண்டே கலங்கத்தால கத்துற. வெள்ளனத்துல எரிச்சல கலப்புற பல்ல தட்டி கட்ட வண்டி சக்கரத்துல கட்டி விட்டுடுவேன். புள்ள ஏண்ட வரட்டுற? புள்ளைய அது புள்ள. எமோ டவுனுக்கு போயிருந்தேன், புண்ணாக்கு சலீசா இருந்தது. உங்களுக்கு ஒரு மூட்டையும்
அப்படியே எனக்கு ஒரு மூட்டையும் புடிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ கட்ட வண்டி இப்பெல்லாம் சோறு திங்கிறது இல்லையா புண்ணாக்கு தானா? நீ திங்கிறதெல்லாம் எனக்கு சொல்றியா? பாத்தீங்களாமா இவனுக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்குன்னு. இவனை போய் புள்ள ஒண்ணும் தெரியாதவன்னு சொல்றீங்களே. சரி விடுற, உள்ள ஏதோ உங்ககிட்ட விளையாடுறான், இதெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டா அப்படியே. என்னம்மா விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணோட வயசு பையனை விளையாட விடுறது ரொம்ப தப்புங்க. என்ன பேச்சு பேசுற? பேசுறது இல்லைங்க, ஒரு சந்தேகம் வருமா வராதா? மாரிமுத்து, கழுத்துல கிடக்கிற செயினை உரசி பாரு தங்கமா இல்லையான்னு. செடியில இருக்க பூவை பார்த்து சந்தேகப்படுறியப்பா. பாவம் அதுக்கு குழந்தைங்க. அட அது இல்லைங்க, வயசு பிள்ளைங்க இப்படி ஒட்டுக்கா கட்டி பிடிச்சிட்டு திண்ணையில படுத்துங்கிறத நாளைக்கு கட்டிக்க போறவன் பார்த்தான்னா நல்லா இருக்குங்களா? இனிமே இவனுக்கும் தனியா ஒருத்தன் பிறந்து வரப்போறான். அதுக்குதான் என் அண்ணன் மகன் செல்லையா இருக்கானே. எல்லா வசதியும் இருந்தும் சும்மா இருக்க கூடாதுன்னு டவுன்ல வாத்தியாரா வேலை பாக்குறான்.